ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன், மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன். மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன், மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன். நான் வியந்தேன், கண்டு மகிழ்ந்தேன். நான் வியந்தேன், கண்டு மகிழ்ந்தேன். என் தேவனே உம் கிரியைகளை நான் வியந்தேன், கண்டு மகிழ்ந்தேன். என் தேவனே உம் கிரியைகளை. மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன், மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன். வானுயர வானுயர வல்ல மரங்கள், மின்னி மின்னி உள்ளம் கொள்ளும் விண்மீன் கூட்டங்கள். வானுயர வானுயர வல்ல மரங்கள், மின்னி மின்னி உள்ளம் கொள்ளும் விண்மீன் கூட்டங்கள். விதவிதமாய் செடி கொடிகள், விதவிதமாய் செடி கொடிகள். என் கண்கள் கவர்ந்திடும் வண்ண மலர்கள். விதவிதமாய் செடி கொடிகள், என் கண்கள் கவர்ந்திடும் வண்ண மலர்கள். மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன், மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன். மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன், மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக மீண்டும் வேத பாடங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்களில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட வேத பாடங்களை நீங்கள் மிகவும் கவனத்தோடு கூட கேட்டு அதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய சித்தமாய் இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி நான் உங்களை என்னுடைய மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஏற்கனவே படித்த பாடங்களின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மையா என்ற தலைப்பிலே கவனித்தோம். இயேசு உண்மையாகவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உண்மையாகவே உயிரோடு எழுந்தாரா மூன்றாவது நாளில், அல்லது ஏதாயிலும் கட்டுக்கதைகளால் அவைகள் பேசப்படுகிறதா என்ற கேள்விக்கு வேதாகமத்தினுடைய முழு ஆதாரங்களோடு கூட ஆம், இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, வேத வாக்கியங்களின்படி அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை என்ற சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய இந்த உயிர்த்தெழுதல் என்கிறதான நற்செய்தி, இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி அதன் பிறகு பெந்தேகோஸ்தே நாளில் இருந்து நற்செய்தியானது, அதாவது இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் என்கிற சுவிசேஷமானது மக்கள் மத்தியிலே இன்றளவும் பேசப்படுகிறது என்று சொன்னால், இதற்கான சாட்சியங்கள் உண்மையானதா பொய்யானதா என்ற அந்த தலைப்பிலே இந்த நாளில் நான் வேத வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெரும்பாலும் ஒரு மனிதன் எதை ஆரம்பித்தாலும், ஒருவேளை அது தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரமாக இருக்கலாம், அல்லது ஒரு கட்சியாக இருக்கலாம், ஒரு மதமாய் இருக்கலாம்,
அரசியலாய் இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ஆரம்பிக்கின்ற மனிதனுக்கு லாப நோக்கு ஒன்று இருக்கத்தான் செய்யும். யாருமே எதையுமே ஆரம்பித்து நான் இதில் நஷ்டமடைந்தாலும் பரவாயில்லை, இதை நான் செய்து முடிப்பேன், சாதிப்பேன் என்றெல்லாம் வருகிறவர்கள் ரொம்ப குறைவு. அப்படிப்பட்ட ஆட்கள் அரிது என்பது என்னுடைய கருத்து. பொதுவாக இன்றைக்கி அரசியல்வாதிகள் என்று சொன்னால் பொது உடைமையோடு வந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், பழைய நாட்களிலே வாழ்ந்து மறைந்து போனார்கள். ஆனால் இன்றைய கால அரசியல்வாதிகள் எல்லாருமே சுயநலத்தோடு தான் எதையுமே செய்கிறார்கள் என்பது தெரியும். மக்களுக்கு தொண்டு செய்வதா பேசிக்கொள்ளலாம், ஆனால் அதிலே அவர்களின் லாபம் என்ன? அதுபோல தான் மதவாதிகள் கூட, அது கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவர்கள் கூட அநேகர் என்ன செய்கிறார்கள்? தங்கள் குடும்பத்தின் லாபம் என்ன, தனக்கு என்ன அதனால் கிடைக்கும், தன் எதிர்கால சந்ததிகளுக்கு இதன் மூலமாக என்ன சொத்துக்களை சேமித்து வைக்க முடியும் என்ற கணக்கு போட்டு தான் ஊழியத்துக்கு வருகிறார்களே தவிர இதிலே அவர்கள் அதாவது நஷ்டங்களை எதிர்பார்த்து யாரும் ஊழியத்துக்கு வருவது கிடையாது. அந்த வகையிலே இந்த இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாய் இருந்தார்கள் அல்லவா? அந்த சாட்சிகள் உண்மையான சாட்சிகளா, அல்லது அவர்களும் மற்றவர்களைப் போல சுயநலத்திற்காக, சுய பெருமைக்காக, விளம்பரத்திற்காக, அல்லது தங்களுடைய எதிர்காலத்திற்காக ஏதாயிலும் ஆதாயம் தேடி வந்தவர்களா அப்படிங்கிறத இந்த நாளில் நான் உங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்களும் வழக்கம் போல உங்கள் நோட்டையும் பேனாவும் எடுத்து வச்சு என்னோடு கூட இந்த பாடத்தை படிக்க தயாராகுங்கள். அன்பானவர்களே, முதல்ல அப்போஸ்தலர்கள் ஒரு முறை அன்றைய நாட்களில் வாழ்ந்த மத தலைவர்கள், யூத தலைவர்களால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கும் பொழுது பெரிய கூச்சலும் குழப்பமாக இருந்தது. என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் சங்கம் கூடி பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் மற்ற எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, இனிமேல் இந்த இயேசுவை யாருக்கும் நீங்கள் அறிவிக்கக்கூடாது என்று ஒரு கட்டளை பிறப்பித்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் அதை கேட்டு முடங்கி எங்கேயும் உட்கார்ந்து விடாமல் என்ன பண்ணாங்க? இயேசுவே கிறிஸ்து என்று ஜனங்கள் எல்லாருக்கும் அதை அறிவித்தார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த சங்கத் தலைவர்கள் மறுபடியும் அவங்களை இழுத்து கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணார்கள். அந்த நாட்களில் ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேச்சுக்கு ஜனங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்தாங்க, மதிப்பு கொடுத்தாங்க. அவர் பேர் கமாலியேல் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கமாலியேல் என்ன சொன்னாரு? கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இந்த நாளுக்கு முன்னால் தெயுதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? தன்னை பெரிய ஆள் என்று மக்கள் மத்தியிலே பறைசாற்றினான். ஜனங்களும் அவன் பேச்சை நம்பி, ஆமாம் இவர் தான் பெரியவர் போல அப்படின்னு அவனுக்கு பின் சென்றார்கள். அப்படி சென்றவர்கள் ஏறக்குறைய ஒரு 400 பேர். இந்த 400 பேருமே அவன் சொன்ன வார்த்தை தான் தெய்வ வாக்கு என்று நம்பி அவனுக்கு பின் சென்று அவனுக்கு தொண்டு செய்தார்கள். ஆனால் அந்த தெயுதாஸ் என்பவன் மரித்த பிறகு இந்த 400 பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு முகவரி தேடினால் முகவரி கிடைக்கல, எல்லாம் அப்படியே அழிஞ்சு போச்சு. அதுபோல ஏதோ சொற்பமான ஜனங்கள் ஒரு 12 பேர், அவனா 400 பேர், ஒரு 12 பேர் எழும்பி இயேசுவை நாங்கள் கண்டோம், இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு எழுந்தார், அவரை நாங்கள் பார்த்தோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்களே, இது ஒருவேளை தேவனால் உண்டாய் இராமல் இருந்தால் தெயுதாசனுடைய பேச்சு எப்படி இல்லாமல் போயிடுதோ அதே மாதிரி இதுவும் அழிஞ்சு போயிடும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு கமாலியேல் ஜனங்களோடு பேசினான் என்பதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 34 முதல் 36, 37 வரைக்கும் வாசிக்கிறோம். நீங்கள் அதை படித்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவம் மதம் அல்ல, ஆனால் கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை கொண்டு ஆரம்பித்தார் அப்படின்னா 12 அப்போஸ்தலர்கள், சொற்ப ஜனங்கள். இந்த 12 பேரை கொண்டு ஆரம்பித்த இந்த ஊழியம் இன்றைக்கு உலகளாவிய மார்க்கமாக இருக்கிறது. இதற்கு எந்த நாடும் விதிவிலக்கு கிடையாது, எந்த மொழியும் விதிவிலக்கு கிடையாது,
எந்த மதமும் விதிவிலக்கு கிடையாது. எல்லா மதத்திலிருந்தும், எல்லா ஜாதியிலிருந்தும், எல்லா மொழிகளிலிருந்தும், எல்லா நாடுகளிலிருந்தும், உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்திலே வந்து மனுகுலத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்ற நற்செய்தியை கேட்டு கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவின் மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்படின்னா இந்த 12 பேருக்கு அதனால என்ன லாபம் என்பதை குறித்து நாம் படிக்கணும். இப்போ முதல்ல நான் உங்கள்கிட்ட பேதுரு என்கிற ஒரு அப்போஸ்தலனை பற்றி நான் பேசுகிறேன். இந்த பேதுருவானவர் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவித்ததனால அவருக்கு எவ்வளவு சொத்து சேர்ந்தது, எத்தனை வீடு இருந்தது, அவருடைய அசையும் சொத்து என்ன, அசையா சொத்து என்ன, அவருக்கான பெரிய விளம்பர பலகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேதுருவானவர் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவித்ததனால அவருக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கவில்லை. நான் சொன்னேன் இல்லையா, அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொன்னேன், எதுவுமே கிடைக்கலைங்க. அதற்கு பதிலாக இந்த பேதுருவை தலைகீழாக இயேசு இப்படி தொங்க விட்டாங்களே சிலுவையில், அந்த மாதிரி தொங்க விடாம பேதுருவை சிலுவையிலே தலைகீழாக தொங்க விட்டு கொலை செய்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படின்னா இயேசுவினுடைய மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் என்கிற அந்த செய்தி பொய்யானதாக இருந்தால் பேதுரு ஏன் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிக்க வேண்டும்? யோசித்து பாருங்க. நீங்க நாஸ்திகராக இருக்கலாம், அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ள உங்கள் இருதயம் இடம் கொடுக்காத ஒரு கடின இருதயம் உங்களுக்கு இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் இதை கொஞ்சம் யோசிங்க. ஒரு பொய்யான தகவலுக்காக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வானா? இவருக்கு என்ன தொழில் இல்லையா? ஒரு மீனவர், அழகான தொழில், அவர் டெய்லி அவருக்கு ஒரு வருமானம் வரும், அவர் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஆனால் ஒரு பைசா லாபம் கூட இல்லாமல் ரோம பேரரசர் நீரோ மன்னனால் சிலுவையிலே தலைகீழாக தொங்கவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டான் என்றால் இது என்ன சொல்லுது? அவர் சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி என்கிற அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் உண்மையானது, அதற்காக என் உயிரையும் கூட நான் கொடுப்பேன் என்பதாக பேதுரு நமக்கு சாட்சி கொடுக்கிறார். இரண்டாவது, யாக்கோபு என்கிற ஒரு அருமையான அப்போஸ்தலன். இவங்க அப்பா பேரு செபிதேயு, செபிதேயுவின் குமாரனாகி யாக்கோபு. இவரை பற்றி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசுவை நேரடியாக கண்ட சாட்சி. இவரை இயேசுவானவர் உயிரோடு எழுந்தார் என்ற அவருடைய வார்த்தைகளை, அவருடைய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்ததின் காரணமாக அன்றைக்கு இருந்த ஏரோது அகிரிப்பா 1 என்ற ராஜா அவனை சிறைச்சேதம் செய்தான், வாளாலே அவனை வெட்டி கொலை செய்தான் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். கவனிங்க, இயேசுவினுடைய நற்செய்தியை சொன்ன காரணத்தினாலே வேற எந்த தப்பும் பண்ணல. யாக்கோபின் தலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் யோசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்கிற மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவரால் கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு உபதேசங்களுக்காகத்தான் இந்த யாக்கோபு தன் தலையை வெட்டுவதற்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு பொய்க்காக ஒரு மனுஷன் தன் ஜீவனை கொடுப்பானான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இயேசு வாழ்ந்தது பொய்,
அவர் மரித்தது பொய், அவர் அடக்கம் பண்ணப்பட்டது பொய், அவர் உயிரோடு எழுந்தது பொய் அப்படின்னா ஏன் இந்த யாக்கோபு தன் ஜீவனை இயேசுவுக்காக கொடுக்கணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அருமையானவர்களே. ஆகவே இந்த 2 பேருடைய சாட்சி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, லாபம் இல்லாமல், எந்த விதமான தற்புகழ்ச்சியை தேடாமல், எந்த விதமான தற்பெருமையை தேடாமல், துடைத்து போடும் கந்தைகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னானே, அதுபோல துடைத்து போடுகிற கந்தைகளாக இந்த அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தாலும் கூட இயேசுவுக்காக தங்கள் ஜீவனையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மார்க்கத்தின், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உபதேசத்தின் உறுதிப்பாடாய் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தியாகமான மரணம் இத்தனை பேர் ஜீவனையும் கொடுப்பதற்கு அவர்களை தூண்டினது. அதை கேள்விப்பட்டு தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு பேதுருவையும் கூட சிறைப்பிடித்து, பண்டிகை நாள் இருக்கிறதுனாலே அந்த நாளுக்கு பிறகு அவனை யாக்கோபை போலவே சிறை சேதம் பண்ணுவேன் என்று இதே அகிரிப்பா ஏரோது என்பவன் அவனை சிறைச்சாலையிலே போடுவித்தான். யோசிங்க, பேதுருவானவன் அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிற போது, அவனுடைய கைகள் கால்கள் தொழுவ மரத்திலே கட்டப்பட்டிருக்கிற போது பேதுரு கொஞ்சம் யோசித்து இருக்கணும். நான் ஏன் சாகணும்? நான் ஏன் என் உயிரை கொடுக்கணும்? ஒரு பொய்க்காக நான் எதற்காக என்னோட வாழ்நாளை நான் குறைத்து கொள்ள வேண்டும் என்று ஒருவேளை பேதுரு யோசித்து இருந்தால் ராஜாவினிடத்தில் அவன் சரணடைந்திருப்பான். ஐயா, நான் சொன்னதெல்லாம் பொய் தான், நாங்கள் இயேசுவை பார்க்கல, அவர் சாகலை, அவர் உயிரோடு எழுந்திருக்கல, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் பேதுருவுக்கு தான் கொலை செய்யப்பட போகிறோம் என்கிற உண்மை தெரிந்திருந்தும் கூட கொஞ்சமும் பயப்படாமல் இயேசுவுக்காக, அவருடைய நற்செய்திக்காக இந்த ஜீவனை நான் கொடுப்பதற்கு நானும் ஒரு பாத்திரனாக எண்ணப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி பேதுருவானவன் கவலையே படாம அயர்ந்த நித்திரை கொண்டான் என்று அதே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கலாம். ஆக என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர் மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதுதான் உண்மை. இதை நீங்கள் நம்புங்கள் என்று நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். அதை அடுத்து இயேசுவோடு கூட வாழ்ந்த இன்னொரு அப்போஸ்தலன் யோவான். இந்த யோவான் இயேசுவை குறித்து பேசும்போது மிக அழகான தீர்க்கமான சில வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். 1 யோவான் 1ஆவது அதிகாரத்தில் 1லிருந்து 3 வசனங்கள் வாசிக்க கேளுங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொன்னான். இன்னும் கீழே உள்ள வசனமும் அதை சார்ந்த வசனம் தான், நேரத்துக்காக நான் அதை எடுக்கல. இந்த யோவான் யார்? இயேசுவோடு கூட வாழ்ந்த, இயேசுவினுடைய அற்புதங்களை அடையாளங்களை அவருடைய சொற்பொழிவுகளை எல்லாம் நேரடியாக கண்கண்ட சாட்சி அவர். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நேரடி கண்கண்ட சாட்சி இந்த யோவான். இதனால் அவருக்கு என்ன லாபம்? இது சொன்னதனால் அவருக்கு என்ன சொத்து மதிப்பு கூடியது? அவருக்கு என்ன உலகத்தில் சிலை வைத்தார்களா? அவர் என்ன போற்றினார்களா? அவருக்கு என்ன பெரிய விளம்பர பலகை வைத்தார்களா? இல்லை. ஒண்ணுமே செய்யாத இன்னைக்கு நிறைய பேர் தங்களுக்கு பின்னாலே எத்தனை விளம்பரங்கள், எத்தனை வியாபார நோக்கங்கள்.
ஒரு செய்தி கொடுக்கும் போது செய்தியின் மூலமாக எவ்வளவு தனக்கு கிடைக்கும் என்கிற லாப நோக்கோடு பேசுகிற ஊழியர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. செய்தி போய் சேரணும், சத்தியம் போய் சேரணும், மக்களுக்கு ஒரு மனமாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்கிறவர்கள் இன்னைக்கு ரொம்ப 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 சொற்பம். இந்த யோவான் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை கண்களால் கண்டு காதுகளால் கேட்டு தொட்டு உணர்ந்து பார்த்ததனாலே இந்த யோவானை பத்மு தீவிலே நாடு கடத்தினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான இந்த யோவான் இயற்கையான மரணம் அடைந்திருந்தான். ஆனாலும் கூட கொதிக்கிற எண்ணெய் இருக்கு தெரியுங்களா, அந்த கொதிக்கிற எண்ணெயில இந்த யோவானை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் யோவான் அதிலிருந்து தப்பி பிழைத்து விட்டான். என்றாலும் கூட அவனை விடாம கொண்டு போய் பத்மு என்னும் தீவிலே அவனை நாடு கடத்தி விட்டார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வேத வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியமாயிருக்கிற யோவானாகிய நான், கவனிங்க, தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று சொல்லுகிறான். இப்போ இவருக்கும் எந்த லாபமும் கிடையாதுங்க, அதனால் எந்த வரவும் கிடையாது. இவர் தனிமைப்படுத்தப்பட்டார். கேள்வி என்ன? இயேசுவானவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் பொய் என்றால் ஏன் இவர்கள் இந்த பாடுகளுக்கு உட்பட வேண்டும்? கொதிக்கிற எண்ணெயில இவரை போட்டு கொலை செய்ய ஒரு முயற்சி நடந்திருக்கிறது என்று சொன்னால் அடுத்து இந்த யோவான் என்ன பண்ணியிருக்கணும்? வாயை பொத்தி கொண்டு இயேசுவை குறித்து பேசுவதை நிறுத்தி இருக்கணும். நிறுத்தினாரா என்றால் இல்லை, நாடு கடத்தப்பட்டார். அங்கேயும் தேவனுடைய வெளிப்படுத்துதலினாலே வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகத்தை எழுதி முடிச்சிட்டாரு. அப்ப இது பொய்க்காக ஏன் இவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட போகிறார்கள் என்பதை கொஞ்சம் நிதானியுங்கள். இன்னொருத்தர் தோமா. இந்த தோமா யாரு? ஆரம்பத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் பூட்டின வீட்டுக்குள்ளே அப்போஸ்தலருக்கு தரிசனமாகும் போது தோமா அந்த இடத்துல இல்லை. தோமா உறுதிப்படுத்திட்டான், இயேசு மரித்தாருங்க, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ், இனிமேல் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு இருந்த தோமா மற்றவர்கள் சொல்றாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம். ஏன் சொன்ன பைத்தியக்கார மாதிரி பேசாதியா, அவரை தான் தோல் குறிச்சிட்டாங்களே, அவரை தான் சொட்டு ரத்தம் இல்லாமல் சாகடிச்சிட்டாங்களே, அவரால் எப்படி எழுந்திருக்க முடியும் என்று அவன் பேசும் பொழுது இயேசு மறுமுறை அவன் இருக்கும்போது தரிசனமானார். அப்பொழுது இயேசுவானவர் அவனை பார்த்து, யோவானே, நீ என்ன விசுவாசிகள் இல்லையா? இப்போ வா, இதோ என்னுடைய காயப்பட்ட அந்த விலாவிலே உன்னுடைய விரலை போட்டு பாரு என்று அவனுக்கு முன்பாக தரிசனமாகும் போது அவன் சொன்னா, என் ஆண்டவரே, என் தேவனே என்று அவரிடத்திலே அவன் தன்னை அர்ப்பணித்தான். வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 20வது அதிகாரத்தில் 27-28. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். ஆக ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நம்பாத தோமா இயேசுவினுடைய பிரத்யட்சமான அந்த காட்சியை அவன் கண்டு இயேசுவானவர் உயிரோடு வந்தது உண்மை என்பதை அவன் விசுவாசித்து அந்த நற்செய்தியை இந்தியாவிலே கொண்டு வந்த மிகப்பெரிய ஊழியக்காரன் அப்போஸ்தலன் தோமா. இந்த தோமா என்ன ஆனாரு? நம்ம சென்னையில் இருக்கிறோம் இல்ல,
இந்த சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போனால் மயிலாப்பூரில் சென்னையில் அவரை ஈட்டியால குத்தி கொலை செய்தார்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் செய்தியை கொண்டு வந்தவர் தோமா. இதை மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா? இல்லை என்று யாராலும் சாதிக்க முடியுமா? என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு பொய்யையா இவ்வளவு தூரம் சுமந்து கொண்டு வந்தார்? ஒரு பொய்க்காகவா தோமா தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்? ஒரு பொய்க்காக தோமா ஓடி ஓடி ஒளிந்தார்? ஒரு பொய்யா இருந்திருந்தால் அவர் அன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம்? இல்லை இல்லை, நான் சொன்னது பொய், என்னை விட்டுடுங்க என்று கையை தூக்கிட்டு இருக்கலாமே. கிறிஸ்தவம் என்பது மனித போதனை அல்ல, நிலைநிறுத்தப்பட்ட, நிரூபிக்கப்பட்ட, ரூபிக்கப்பட்ட ஒன்று என்பதை இந்த சாட்சிகள் நமக்கு சொல்லுகிறது. பர்த்திலேயமு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, நத்தானியேல். இந்த பர்த்திலேயமு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி கொடுத்ததினாலே அவருக்கு என்னாச்சு தெரியுங்களா? அவர் உயிரோடு இருக்கும்போது, நீங்கள்லாம் ஆடு வெட்டி அந்த தோல் உரிக்கிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆட்டை எப்படி தோல் உரிப்பாங்கன்னா, கழுத்தை வெட்டி அதன் பிறகு அந்த காலிலிருந்து கழுத்து வரைக்கும் அப்படியே உரிச்சிட்டே வருவாங்க தோலை. ஆனால் பர்த்திலேயுமே அப்படி செய்யலைங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய தோலை உரித்து அவரை கொலை செய்திருக்கிறார்கள். எத்தனை கொடுமைங்க! இந்த கொடுமையெல்லாம் இவங்க அனுபவிப்பதற்கு என்னங்க காரணம்? இதெல்லாம் என்ன அவசியங்க? யோசிக்கணும். கிறிஸ்தவம் என்பது ஏதோ மனித போதனைகள் அல்ல. இன்னைக்கு யாரோ பேசுகிற மாதிரி எல்லாத்தையும் நம்புறதுக்கு கிறிஸ்தவம் என்பது ஒரு கள்ள போதனை அல்ல. இது நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய சத்தியம் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யாக்கோபு என்கிற அப்போஸ்தலன் எருசலேமிலே தேவாலயத்தினுடைய உச்சத்திலிருந்து தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆகவே என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதுவரை பார்த்து வந்த இயேசு மரித்தது உண்மையா? இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மையா என்ற கேள்வியின் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் கவனித்தது, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தது உண்மை என்பதற்கு அதை நேரில் கண் கண்ட சாட்சிகள் நமக்கு சாட்சி பகிர்ந்தளித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பகிர்வு, அந்த சாட்சிகள் இன்றைக்கு நமக்கு அழிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இதை தவிர வேற ஏதும் பெரிய சாட்சிகள் நமக்கு அவசியமே இல்லை என்பதை இந்த நாளில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த பாடங்களை நீங்கள் கவனித்து வருகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவுசெய்து இதை நீங்கள் பார்ப்பதோடு நிறுத்தாதீங்க. மற்றவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். இதன் மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறதை அவங்க கமெண்ட்ஸில் போட சொல்லுங்கள். இதன் மூலம் அநேகர் பயனடைய உதவியாக இருங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே நாங்கள் நம்பி விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கண்கண்ட சாட்சிகள் அவருடைய நற்செய்திக்காக தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள், தங்களுடைய நஷ்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள், பவுலை போன்றவர்கள் சிறையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்பா, இதையெல்லாம் யோசிக்கும் பொழுது நாங்கள் இவைகளை உற்று நோக்கி சத்தியத்திலே நிலைத்திருக்க உமது பிள்ளைகளுக்கு மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் வியாதிப்பட்டிருந்தால், பலவீனமாயிருந்தால், சுகவீனமாயிருந்தால்,
ஏதாயிலும் தேவைகளை எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருந்தால் தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் வியாதியின் படுக்கையை மாற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறேன். தகப்பனை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியையும் தாரும். பெற்றோருக்கு கீழ்ப்படியும் எண்ணங்களை தாரும். குடும்பங்களில் சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், நிம்மதியை தாரும், ஒருமைப்பாட்டை தாரும். தகப்பன், இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவம் ஒரு வியாபாரமாக மாறியிருப்பதை நீர் பார்க்கிறீர். அவைகளை நீர் தகப்பனை கண்டு கிறிஸ்தவம் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு நற்கந்தம் என்பதை விளங்கி லாப நட்டம் பார்க்காமல் தியாகத்தோடு ஊழியம் செய்கிற ஊழியர்களை நீர் எழுப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.